ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு தெய்வமாய் இருப்பதினால் மாம்சமான எல்லாருடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறவர். அமெரிக்கா தேசத்திலிருந்து மிஸ் ஒயிட்ங்கிறதான ஒரு மிஷனரி அம்மையார் நம் நாட்டில் வட இந்திய பகுதியிலே ஊழியத்தை செய்து வந்தாங்க. அவங்க ஏசப்பாவுடைய அன்பை குறித்தும் அவர் எப்படி அன்புள்ளவர், அவர் மக்களுக்காக எவ்வளோ கரிசனையோடு இருக்கிறாங்க என்பதை குறித்து அந்த பகுதியில் உள்ள ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவருடைய ஏசப்பாவுடைய போதனைகளை சொல்லி கொடுப்பாங்க, அவருடைய அன்பை போதிப்பாங்க. அப்படி இருக்கிற வேளையிலே அதே கிராமத்திலே ஜானிதா என்கிறதான ஒரு இளம் விதவை இருந்தாங்க. அவங்க பரம ஏழை, ஆனால் அவங்களுடைய தெய்வத்தின் மேல் அவங்களுக்கு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை உண்டு. அப்போ அவங்களுக்கு 2 குழந்தை. அவங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுவாங்க. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றது அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க குழந்தை ரொம்ப பசினால் அவங்களுக்கு முன்னாடியே துடிக்கிறா. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அங்கங்கே ஓடுறா. அப்போது அவங்களுடைய கடவுளை நோக்கி, கடவுளே நீங்கள் இந்த ஒருவேளை சாப்பாடை எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு தாங்க, எங்கள் மேலே இறங்குங்க என்று சொல்லி சத்தமாக கூப்பிடுறா. அவ்வளோ சத்தமாக கூப்பிட்டும் எந்த பதிலும் இல்லை. அப்போது அவள் தொய்ந்து போய் கடவுள் நம்பிக்கை இழந்தவள் அப்படியே இருக்கிறா. அப்போ திடீர்னால ஒரு யோசனை வருது. இந்த ஒயிட் அம்மையார் ஏற்கனவே அவளுக்கு ஏசப்பாவுடைய அன்பை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஏசப்பா மனுஷர்கள் மேல் அன்புள்ளவங்க, மனுஷர்கள் மேல் கரிசனை உள்ளவங்க, திக்கற்றவர்களுடைய ஜபத்தை கேட்கிறவங்க என்று சொல்லி நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவள் அந்த இதில் நிறைய கர்த்தரை பற்றி சொன்ன விஷயத்தில் அவள் நிறைய காரியத்தை மறந்து போயிட்டா. குறிப்பாக அந்த தெய்வத்துடைய பேர் என்னன்னு கூட அவள் மறந்து போயிட்டா. அப்போ யோசிக்கிறா, இந்த மிஷினரிகளுடைய தெய்வத்தை பற்றி அந்த அம்மையார் சொல்லுவாங்களே, அப்போ அந்த தெய்வத்தை நோக்கி நம்ம கூப்பிட்டு பார்க்கலாமா? நம்முடைய தெய்வம் தான் நமக்கு பதில் கொடுக்கல, அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு பார்க்கலாமான்னு ஒரு சிந்தனை வந்தது. அப்போ அவளுக்கு அந்த தெய்வத்துடைய பேர் தெரியலையே. அப்படிங்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணா, சத்தமாக கூப்பிட்டு சொல்கிறா, மிஷினரியின் தெய்வமே, மிஷினரிகள் போதிக்கிற தெய்வமே, நீர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கு இறங்கி ஒருவேளை சாப்பாடுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடாதா என்று சொல்லி கதறி நோக்கி சத்தம் போட்டு சொல்கிறா. இதை கேட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவள் அப்படி சொல்லி கொஞ்ச நேரத்தில் அதே தெருவில் தான் அந்த மிஸ் ஒயிட் அம்மையாரும் வசித்து வர்றாங்க. அப்போது வீட்டுக்கு வெளியில் அவங்களுக்கான சாப்பாடை அவங்க வீட்டு வேலைக்காரி சமைச்சு கொண்டு இருக்கிறா. அந்த மிஷினரியோட மிஸ் ஒயிட் அவங்களுடைய வேலைக்காரி அவங்களுக்கான சாப்பாடை சமைச்சிட்ருக்கிறா. அப்போது அது பணியாரம் செஞ்சிட்ருக்கிறா. பெரிய பணியாரமாக செய்கிறா. செஞ்சு அந்த அம்மையாருக்கு பிளேட்டில் எடுத்து கொண்டு வச்சு கொடுக்கும்போது அது பக்கமாக பறந்து வந்த ஒரு காகம் என்ன பண்ணுச்சு, அந்த பணியாரத்தை அப்படியே கவ்வி தூக்கிட்டு திருடிட்டு போயிடுச்சு. அந்த உடனே இந்த அம்மையார் என்ன பண்ணாங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீதி உள்ளே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, நீ உள்ளே எனக்கு சாப்பாடு கொண்டு வான்னு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அடுத்து அந்த காகம் என்ன பண்ணுது, அப்படியே பறந்து போய் கொஞ்ச நேரத்தில் இந்த விதவை இருக்காங்களே அவங்க வீட்டு பக்கம் பறந்து போகும்போது அந்த பணியாரத்தை தொப்புன்னு கீழே போட்டுருது. கீழே போட்டோடனே அந்த பொண்ணு என்னன்னு எடுத்து பார்த்தா அது நல்ல பெரிய பணியாரம். உடனே என்ன செஞ்சா, அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தா. உடனே அவளுக்கு ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். மிஷினரின் தெய்வமே என்று சொல்லி நான் கூப்பிட்ட உடனே எனக்கு ஒரு பதிலை கொடுத்தாரு. உண்மையான தெய்வம் இவர் தானோ, இவர் தான் திக்கற்றவர்களுடைய தெய்வமோ, ஏழைகளுக்கு இறங்குகிறவரோ, மக்கள் மேல் கரிசனை உள்ளவரோ என்று சொல்லி அந்த ஏசப்பா மேல் அவளுக்கு ஒரு அன்பு வந்தது. இப்படியே அவளுக்கு சில நாட்கள் போன பிறகு இவளுக்கு நம்ம அந்த மிஷினரி அம்மையார்கிட்டே போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் வீட்டு வாசலுக்கிட்ட வராங்க. அவங்க ரொம்ப இப்படி கஷ்டத்திலே வாழ்ந்ததுனால ரொம்ப உடல் மெலிந்து வராங்க. இந்த உடல் மெலிந்த தோற்றத்தை அந்த அம்மையார் உள்ளேருந்து, அந்த மிஸ் ஒயிட் அம்மையார் உள்ளேருந்து பார்த்தோன்னே, என்ன ஒரு பொண்ணு 2 குழந்தைங்களோட வராளேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவள் அந்த பசியின் மயக்கத்தினால கீழே விழுந்துருதா. அப்போ அவங்க எழுப்பி அவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு அவளோட பேசும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, அந்த ஜானிதான்கிறதான அந்த ஏழை விதவை பொண்ணு சொல்கிறா அந்த மிஸ் ஒயிட் அம்மையார்ட்ட இப்படி அவளுக்கு நடந்த அனுபவத்தை சொல்கிறா. ஒரு நாள் நான் இப்படி பசியோ இருக்கும்போது எனக்கு காகம் எனக்கு சாப்பாடு கொடுத்ததுன்னொடனே இந்த மிஷினரி அம்மையாருக்கு ஒரே சந்தோஷம். அன்னைக்கு என்னிடத்திலிருந்து போன சாப்பாட்டினால ஒரு பெண்ணோட ஆத்ம
பசியையும் அவளுடைய சரீர பசியையும் ஏசப்பா போக்கியிருக்காங்களேன்னு சொல்லி அவளுக்கு மிகுந்த சந்தோஷம். அந்த பொண்ணும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் கூப்பிட்டாலும் சத்தமிட்டு கூப்பிடும்போது மாம்சமான யாவருக்கும் அவர் தெய்வமா, அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் என்றால் கூப்பிடுகிற யாவருக்கும், உதவியற்றவர்கள் யாவருக்கும் அவர் என்ன செய்வார்? விடுதலை கொடுப்பார். சங்கீதம் 102:16 திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். சங்கீதம் 72:12 கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் என்ன செய்வாரா? விடுவிப்பாரா. இன்னைக்கு அந்த ஏசப்பாவை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் அவர் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிறவர், கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். ஏசப்பாவுக்கு ஒரு பேர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி உங்கள் ஜெபத்தையும் இன்னைக்கு ஏசப்பா கேட்பாங்க. அன்று அந்த வேலை விதவை பெண்ணோட ஜெபத்தை கேட்ட கர்த்தர், இது உண்மையாகவே நடந்த சம்பவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் நம்மோடு கூட ஜீவனுள்ள தேவனாய் எல்லார் மேலும் அன்புள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் கூப்பிடுகிற காரியங்கள் அவர் காதில் கட்டாயம் போய்விடும். அவர் உங்கள் மேல் அன்புள்ளவர், உங்கள் மேல் கரிசனை உள்ளவர். ஆகவே இந்த நாளிலும் நான் இன்னொரு காரியமும் சொல்கிறேன், நாம் மூளையால் முடியாதது முழங்கால்களால் முடியும். ஆகவே நாம் ஜெபிப்போம். எல்லா காரியத்தையும் கர்த்தரை நோக்கி எந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கேட்கணுமோ அந்த காரியத்தை நீங்கள் சொல்லி ஜெபிப்பீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். அவர் மாம்சமான யாவருக்கும் தெய்வமாகவே விசுவாசத்தோடு ஜெபிப்போமா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா நீர் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை, அப்பா நீர் பிள்ளைகள் மேல் அன்பாயிருக்கிறீர் என்பதை நீர் காரியத்தின் மூலம் வெளிப்படுத்தும். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தீர்க்கதரிசிக்கு காகத்தை கொண்டு போஷித்தவர், அப்பா இந்த ஏழை பெண்ணுக்கு காகத்தின் மூலமாய் அப்பா போஷிப்பை கட்டளையிட்டவர். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா தேவையான எல்லா காரியத்திலும் வெற்றியும் ஜெயத்தையும் விடுதலையும் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மெய்யாகவே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி உண்மையில் நம்பிக்கையாயிருந்து அப்பா இன்னும் அப்பா எல்லாவற்றிலும் ஜெபித்து ஜெயமெடுக்க நீர் கிருபை செய்யும். பெரிய காரியங்களை செய்யுங்க. முற்றிலும் உடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.